VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. உலகம் கமேனி கொல்லப்பட்டார், ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் தலைமை மதகுரு அயாத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதிரடி தாக்குதலை சனிக்கிழமை தொடங்கின. முதல் தாக்குதல் ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி அலுவலகம் அருகே நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த தாக்குதலில் கமேனி கொல்லப்பட்டதற்கு சாத்தியமான நிறைய அறிகுறிகள் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சில நிமிடங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கமேனி கொல்லப்பட்டதாக சமூக ஊடகங்கள் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தெரிவித்திருப்பதாவது: வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி உயிரிழந்துவிட்டார். இது ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகளவில் கமேனியின் இரத்த வெறி கும்பலால் கொல்லப்பட்ட மக்களுக்குமான நீதி. அமெரிக்காவின் உளவுத்துறை மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளில் இருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. மேலும் இஸ்ரேலும் நெருக்கமாக பணியாற்றியதால் அவராலும் அவருடன் கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை திரும்ப பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது. இனி ஈரானின் புரட்சிகர காவல்படை மற்றும் பிற பாதுகாப்பு படையினருடன் அவர்கள் போராட விரும்பவில்லை. தேசபக்தர்களுடன் ஈரானின் புரட்சிகர காவல்படை மற்றும் பாதுகாப்பு படையினர் ஒன்றிணைந்து நாட்டை மகத்துவமாக செயல்படும் என்று நம்புகிறோம். அந்த செயல்முறை விரைவில் தொடங்க வேண்டும். கமேனியின் கொலை மட்டுமல்ல, நாடே ஒரே நாளில் சுத்தம் செய்யப்பட்டது. இருப்பினும் ஒரு வார காலம் அல்லது மத்திய கிழக்கில் முழு அமைதி என்ற நோக்கத்தை அடையும் வரை துல்லியமான தாக்குதல்கள் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் கமேனி மட்டுமல்லாமல் அவரது மருமகன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் நசீர் ஜாதே, புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பாக்பூர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாக குற்றஞ்சாட்டி இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டன. அமெரிக்கா இஸ்ரேல் படைகளின் கூட்டு தாக்குதலால் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் குண்டுகள் வெடிக்கும் சப்தம் கேட்டதாகவும் பெரும்பாலான பகுதிகள் புகை மூட்டமாக காணப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்த தாக்குதலில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரு மகளிர் தொடக்கப்பள்ளி மீதும் ஏவுகணைகள் வீசப்பட்டன. இதில் 85 மாணவிகள் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று ஈரான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் தொடங்கிய 1 மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைகள் மீதும் ஈரான் பதில் தாக்குதலை தொடங்கியது.
வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளில் ஈரான் ஏவுகணைகள் தாக்கின. இப்போது ஈரானில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.